இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆக்ஷன் ஒர்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம் பார்த்துக்குறோம். தமிழில் நான் தினமும் புத்தகம் படிக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ரீட் எ புக் எவ்ரிடே. அவன் வேகமாக ஓடுகிறான். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அம்மா சுவையான உணவு சமைக்கிறார். மதர் குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட். குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள். சில்ட்ரன் பிளே இன் த பார்க். பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. பேர்ட்ஸ் பிளே இன் த ஸ்கை. அவள் அழகாக பாடுகிறாள். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. நாங்கள் ஆற்றில் குதிக்கிறோம். We jump into the river. ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகிறார். The teacher writes on the blackboard. நாம் அந்நியர்களை பார்த்து குறைக்கிறது. The dog barks at strangers. அவர்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறார்கள். They watch a movie. ஆக்ஷன் வெர்பு. ஆக்ஷன் வெர்புனா ஒரு செயலை வெளிப்படுத்துது. அதுதான் ஆக்ஷன் வெர்பு. ஒரு வாக்கியத்தில் என்ன செயல் பண்ணுது, என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம அந்த வாக்கியத்தில் கேள்வி கேட்டால் அதுதான் ஆக்ஷன் வெர்பு. இது எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஷன் ஓடுதல், நினைத்தல், பாடுதல், அந்த மாதிரி சென்டென்ஸில் இருக்கும் வாக்கியம். பாருங்கள், உங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்ததாக வெக்காபுலரி பார்ப்போம். ஈட்னா சாப்பிடு. ரன்னா ஓடு. ரைட் எழுது. ரீடுனா படி. ஸ்லீப்னா தூங்கு. வாக்குனா நட. ஜம்ப்னா குதி. ஸ்பீக்னா பேசு. குக்னா சமை. வாட்ச்னா பார். அடுத்ததாக ஃபார்முலா பார்ப்போம். இந்த வாக்கியத்துக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். சப்ஜெக்டு ப்ளஸ் ஆக்ஷன் வெர்பு ஆப்ஜெக்ட், இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சப்ஜெக்ட் கீ, சி, இட் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா எஸ்ஸு, ஆக்ஷன் வெர்போடு எஸ்ஸு சேர்த்துக்கணும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். வாங்க வாக்கியம் பார்ப்போம். தமிழில் நான் தினமும் புத்தகம் படிக்கிறேன். நான்னா சப்ஜெக்டு ஐ, ஆக்ஷன் வெர்பு ரீடுனா படிக்கிறேன். ஆப்ஜெக்டு எ புக்கு, ஒரு புத்தகம். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ரீட் எ புக். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் வேகமாக ஓடுகிறான். அவன் சப்ஜெக்டு கீ, ஆக்ஷன் வெர்பு ரன்ஸ். கீ வந்தால் எஸ் சேர்த்துக்கணும் வெர்போட. ரன் ரன்ஸ். ஓடுகிறான். ஆப்ஜெக்ட் பாஸ்ட் வேகமாக. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அம்மா சுவையான உணவு சமைக்கிறார். அம்மா சப்ஜெக்டு மதர், ஆக்ஷன் வெர்பு குக் குக்ஸ் சமைக்கிறார். ஆப்ஜெக்ட் ஃபுட்டு. அப்போ இங்கிலீஷில் மதர் குக்ஸ் ஃபுட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள். குழந்தைகள்னா சில்ட்ரன். சப்ஜெக்டு ஆக்ஷன் வெர்பு பிளேனா விளையாடுகிறார்கள். ஆப்ஜெக்டு இந்த பார்க், பூங்காவில். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சில்ட்ரன் பிளே இன் த பார்க். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. பறவைகள்னா பேர்ட்ஸ். சப்ஜெக்டு பேர்ட்ஸ், ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளை
ஃப்ளைனா பறக்கின்றன. ஆப்ஜெக்ட்டு இன் த ஸ்கை. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் அழகாக பாடுகிறாள். அவள்னா சி, சப்ஜெக்ட் சி, ஆக்ஷன் உறுப்பு சி வந்தால் எஸ் சேர்த்துக்கணும் வெர்போட. சிங்ஸ் சிங்ஸ் பாடுகிறாள். ஆப்ஜெக்ட் எ சாங். அப்போ இங்கிலீஷில் சி சிங்ஸ் எ சாங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாங்கள் ஆற்றில் குதிக்கிறோம். நாங்கள்னா வி, சப்ஜெக்ட் வி, அப்போ ஆக்ஷன் உறுப்பு ஜம்ப்னா குதிக்கிறோம். ஆப்ஜெக்ட் இன்டு த ரிவர், ஆற்றுக்குள். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வி ஜம்ப் இன்டு த ரிவர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகிறார். ஆசிரியர் சப்ஜெக்ட், ஆசிரியர்னா த டீச்சர். ஆக்ஷன் உறுப்பு ரைட் வந்து ரைட்ஸ், எழுதுகிறார். ஆப்ஜெக்ட் வந்து ஆன் த போர்டு. அப்போ இங்கிலீஷில் த டீச்சர் ரைட்ஸ் ஆன் த போர்டு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாய் அந்நியர்களை பார்த்து குறைக்கிறது. நாய்னா த டாக்னா சப்ஜெக்ட். ஆக்ஷன் உறுப்பு பார்க்ஸ்னா குறைக்கிறது. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? த டாக் பார்க்ஸ். இப்போ கடைசி வாக்கியம் ஹோம்ஒர்க்கு. இது நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. அவர்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறார்கள். இதுதான் இந்த ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க்கை எழுதுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட ரீகேப் பார்ப்போம். சப்ஜெக்ட்னா செயலை செய்பவர். அப்போ ஆக்ஷன் உறுப்புனா என்னன்னு பார்த்துருக்கோம். செய்யப்படும் செயல் என்ன நடக்கிறது, அந்த வாக்கியத்தை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுதான் ஆக்ஷன் உறுப்பு. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு செயலால் பாதிக்கப்படும் பொருள் இல்லைன்னா விஷயம். இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.